बेकार हेलो चेक 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 हेलो ऑडियो चेक போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேக அமைச்சர் சரத்குமாரை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திமுக மாணவரணி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களது போராட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்தது மட்டுமின்றி அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாரியப்பன், கூடுதல் விவரம் என்ன, கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? தற்பொழுது சென்னை தாம்பரம் சண்முகா சாலையில தவகவினுடைய அமைச்சர் சரத் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும்
சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலை அதாவது ஒரு IPL போட்டிகள் நடைபெறக்கூடிய மைதானத்திலேயே அவர் பயன்படுத்தியது போல அந்த வீடியோ ஆனது வெளியாகியிருந்தது. அதனை தொடர்ந்து அடுத்த சில தினங்களிலேயே அவர் மதுபானம் அருந்துவது போல வீடியோக்களும் தொடர்ச்சியாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இதற்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் திமுக அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பிலும் தற்பொழுது இந்த தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சண்முகா சாலையில அந்த போராட்டமானது கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த போராட்டத்திற்கு வந்திருந்தவர்களை காவல்துறையினர் அனுமதி மறுத்து தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அதாவது போராடுவதற்கே அனுமதி இல்லை என்ற ஒரு சூழல் தான் விரோத போக்கினை தொடர்ச்சியாக அந்த தவக அரசு கடைபிடித்து வருகிறது. இதே போன்ற ஒரு சூழல் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாணவர் அணி போராட்டத்தின் போது நடைபெற்றிருந்தது. அதே நிலைதான் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. அதாவது போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வரும் பொழுதே அவர்கள் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தான் காவல்துறையானது ஈடுபடுகிறது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, கருணாநிதி போன்றவர்களும் அதே போல மாணவர் அணி செயலாளர் இருக்கக்கூடிய வீரமணி போன்றவர்களும் இங்கு வந்திருந்தனர். அவர்கள் வரும் பொழுதே அதாவது இங்கு வாகனம் ஒன்று நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறிதான் அந்த போராட்ட கோஷங்களை எழுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் தான் அவர்கள் வரும் பொழுதே அவர்கள் காவல்துறை அனுமதி மறுத்து அந்த வாகனத்தில் ஏற விடாமல் அவர்களை தடுத்தார்கள். தொடர்ச்சியாக அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. காவல்துறையினுடைய இந்த அராஜக போக்கினை கண்டித்து திமுகவினர் கோஷங்களை எழுப்பியதை தொடர்ந்து வேறு வழியின்றி ஒரு சில நிமிடங்கள் கூட அவர்கள் இங்கு அனுமதிக்கவில்லை இந்த போராட்டத்திற்கு. தொடர்ச்சியாக அதாவது ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நம் நாட்டில அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் இவ்வாறான ஒரு சூழலை வந்து இந்த காவல்துறையும் தவக அரசும் தொடர்ச்சியாக செய்து வருவது பல்வேறு தரப்பிலையும் கண்டனங்களை எதிர்ப்புகளை எழுப்பி வருகிறது. அந்த வகையில தான் இந்த போராட்டமானது தற்பொழுது திட்டமிடப்பட்டு இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் போராட்டத்திற்கு வரும் வேளையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு கோஷங்கள் எழுப்புவதற்கு கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதாவது ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலேயுமே எதிர்குரலை வந்து அவர்கள் கேட்க வேண்டும். எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் அதை கேட்டுதான் அதற்கு ஏற்றப்போல் செயல்பட வேண்டும். ஆனால் இவர்கள் எந்த வகையிலேயுமே தங்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் காவல்துறையை ஏவி காவல்துறையானது தற்பொழுது ஏவல் துறையாகி திமுகவினரை இங்கிருந்து கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது இங்கு திமுகவினரை பொறுத்த வரைக்கும் கைது நடவடிக்கை என்பதற்கு நாங்கள் அஞ்சவில்லை. இருப்பினும் தொடர்ச்சியாக சமுதாயத்துல இளைஞர்களுக்கு நல்வழியாக காட்டக்கூடிய இருக்கக்கூடிய அரசினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் யாராக இருப்பினும் இளைஞர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் நல்வழி ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அவர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக தவகனுடைய அமைச்சர் இவ்வாறு போதைப் பொருள் பயன்படுத்திய தொடர்பான வீடியோ வெளியாகியும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் தரப்பிலிருந்து எடுக்கவில்லை. அதே போல பல்வேறு தரப்பிலிருந்தும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தாலும் கூட முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார், சட்டப்பேரவையாக இருக்கட்டும் எங்குமே மௌனம் காக்கக்கூடிய ஒரு தான் இருக்கிறது என்ற வகையில் தான் பல்வேறு சமூக வலைதளங்களிலும் சரி தொடர்ச்சியான அந்த எதிர்ப்புகள் எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் கூட இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக திமுகவும் ஜனநாயகத்தை காப்பதற்காகவும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த போதை அமைச்சரை நீக்க வேண்டும் என்ற வகையிலும் போராடி வருகிறார்கள். தற்பொழுது அந்த போராட்டத்தையும் அந்த குரல் வலையை நசுக்கக்கூடிய அந்த வேளையில காவல்துறையை ஏவி இந்த தவக அரசானது செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்திருக்கக்கூடிய தாவேக அமைச்சர் சரத்குமாரை இன்று வரை தகுதி நீக்கம் செய்யாமல் தாவேக கட்சி தலைவரும் சரி ஆட்சியில் இருப்பவர்களும் சரி ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு எதிராக திமுக மாணவர் அணியினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினரை வைத்து அராஜகத்திலும் ஈடுபடுகிறார்கள். இது தொடர்பான விவரங்களையும் கள நிலவரங்களையும் விரிவாக விவரித்தமைக்கு நன்றி மாரியப்பன்.
செவனப்புன்னு சொல்லி இன்னைக்கு காரணம் சொல்ல போறீங்களா? தினம் வரக்கூடிய இந்த ரீல்ஸு, உங்களுடைய இன்ஸ்டா பேஜில் இருக்கக்கூடிய வீடியோக்களை யார் வெளியிடுறா? இதுக்கு ஏன் சிஎம் சாரு வாயே திறக்கறதில்ல? கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு இருப்போம்னு சொன்னீங்களே, அதைத்தான் இன்னமும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கூட்டாளியாக இருப்பதனால நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கீங்களா சிஎம் சார்? இல்லை சிஎம் அங்கிளா? இல்லை சிஎம்க்கு போட்டியிடுவதற்காக அவரும் ஹீரோ மாதிரி தன்னுடைய கெத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தினம் தினம் ஒரு வித்தியாசமா புதுமையா அவர் வீடியோ விட்டுட்டு இருக்காரா? ஏன்னா ஹீரோ ஆகி ரொம்ப எளிமையா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. அடுத்த சிஎம்மாக ஆதவுக்கு போட்டி போடுறதுக்காக சரக்கு அமைச்சர் சரத் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு தினம் ஒரு வீடியோ அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இது எங்க இருந்து வருது? ஏன் அதை நிறுத்தாம, அதை தடுக்காம இன்னும் தமிழ்நாடு தாவேகா அரசு அதை நிறுத்தாம எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கீங்க? தொடர்ந்து திமுக இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய திமுகவை நீங்க மைக்கு கூட பிடிக்க விடாம ஸ்பீக்கர் எல்லாத்தையும் சீஸ் பண்றது, எங்களை எந்த ஒரு மக்களுக்கு கருத்தையும் எடுத்து சொல்ல விடாம குரவலையை நெரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ட்ரக் யூஸ் பண்ற, இல்ல ஆல்கஹால் யூஸ் பண்ற, அதாவது ஓப்பனா பப்ளிக்கா நீங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை ஏன் நீங்க கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈசு, ரோசம், வெக்கம், சூடு, சொரணா இது எதுவுமே கிடையாதா? இவ்வளோ குரல் கொடுத்தும் நம்ம விஜய் அண்ணா பாவம், விஜய் சார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க உங்களுக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு இவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க போறாங்க? இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 காதல் ஜோடிகள் தூக்கிட்டு தற்கொலையிட்டு இருக்காங்க. அது ஆணவ படுகொலையா இல்ல காதல் தற்கொலையா அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? கடலூர்ல 2 இளம் பசங்களை ரோட்ல தலை இல்லாம முண்டை மாட்ட வெட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு சட்டம் ஒழுங்கு அவ்வளோ கெட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பத்தி எந்த வாயும் திறக்காத தாவேகா அரசு தொடர்ந்து நாங்க கம்முனே இருப்போம் அப்படின்னா, நாங்க 6 மாசம் ஆனாலும் வாயே திறக்கக்கூடாது திமுக அப்படின்னா எங்களுடைய கழக தலைவர் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எங்களுடைய போராட்டம் இனி ஓயவே ஓயாது. கழக தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இனி தினம் தினம் ஆங்காங்கே மாநிலம் முழுக்க எங்களுடைய போராட்டம் நீடிக்கும். ஸ்டேஜ் போட விடுறதில்ல, மைக்கு பிடுங்கிறது, ஸ்பீக்கரை சீஸ் பண்ணுறது, எங்கள் ஆளுங்களை காலையில் 6:30 மணிக்கே போடுறது, உள்ளே பிடிச்சி போட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அமைப்பாளர்களை மிரட்டுறது, அவங்க அம்மா வீட்டுக்கு போய் மிரட்டுறது, அவங்க மனைவி வீட்டுக்கு போய் வீட்டில் நோட்டீஸை ஒட்டுறது. இந்த மாதிரி அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக நம்ம பெர்மிஷன் கொடுக்கணுங்கிறது விதிமுறை. அதை நாங்களும் கடைபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு அவசர காலம், மக்களுக்கு ஒரு துன்பம், மக்களுடைய துயரத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கணும், மக்களுக்கான குரலாக திமுக என்றும் உழைக்கணும், குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் கழக தலைவருடைய ஆணை. அவருடைய வழி நிற்கக்கூடிய தொண்டராகிய நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உடனடியாக களத்தில் இறங்குறதுக்கு தயாராக இருக்கும். தாவேகா மாதிரி அரெஸ்ட் அப்படின்னோடனே முட்டு சந்துக்குள்ளார ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இங்கே பாருங்க எவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்னு. பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுனீங்களே, இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் தாவேகா நிர்வாகிகள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி அந்த வழக்கை தாண்டி தாவேகா நிர்வாகிகள் கஞ்சா நேற்று பிடிபட்டிருக்கு. இதெல்லாம் மறைக்கும் வண்ணம் இவர் 3 கிலோமீட்டர் ஓடி போய் நான் தான் பெருமைக்குள்ள பொய்ய வாயை திறந்தா கொட்டக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அங்கேயும் போயிட்டு உலகத்திலேயே சிஎம், நம்ம சிஎம் ஒருத்தர் தான் 3 கிலோமீட்டர் ஓடினாரு, வேற யாருமே மாரத்தான் ஓடினதே கிடையாதா? இவர் மட்டும்தான் ஓடின மாதிரி ஒரு 30 கிலோமீட்டர் ஓட விட சொல்லுங்களேன், அவருக்கு தெரியும் எப்படி இருக்கும்ட்டு. தேங்க்யூ.